பிரைஸ் தி லார்ட். அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இனிய மனப்பாட வசனம் லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பூமி பரமசேனையை திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்க தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேங்க்யூ. As Satan has his way, blinding us with myths that cost our Lord his special day. Let's give it back to him. No Santa, snow or tree. Only Christ our Lord and King was born to set us free. Hey, Jesus Christ was born for you and me. To save us all from sin he came that we might all be free. Hey, Jesus Christ was born for you and me. To save us all from sin he came and bought our victory. Oh, you little one,
correct what's wrong. Tell the world and teach for once this real Christmas song. Jesus is the way, the truth, the life he is. No matter what all do or say, let's sing this song for him. Hey, Jesus Christ was born for you and me. To save us all from sin, he came that we might all be free. சந்தோஷமாக நான் பாட்டு பாடுவேன், எனக்கு மீட்பு வந்த செய்தி சொல்லுவேன். ஹே, சந்தோஷமாக நான் பாட்டு பாடுவேன், எனக்கு மீட்பு வந்த செய்தி சொல்லுவேன். இயேசு பிறந்தாரே, இன்பம் தந்தாரே, துன்பமெல்லாம் மாறி போயாச்சு. வாழ்வும் தந்தாரே, வழியும் தந்தாரே, வளமெல்லாம் என்னில் வந்தாச்சு. சந்தோஷமாக நான் பாட்டு பாடுவேன், எனக்கு மீட்பு வந்த செய்தி சொல்லுவேன். அண்ணா கேளுங்கோ, அக்கா கேளுங்கோ, இயேசுவனை அக்செப்ட் பண்ணிக்கோ. இயேசுவனை ஏத்துக்கிட்டா சந்தோஷமா வாழலாம், பரலோகம் நிச்சயம் உண்டு. சந்தோஷமாக நான் பாட்டு பாடுவேன், எனக்கு மீட்பு வந்து செய்தி சொல்லுவேன். ஹே, ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், ஜாலி 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 கிறிஸ்மஸ். ஹே, ஹாப்பி 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 கிறிஸ்மஸ், ஜாலி 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 கிறிஸ்மஸ். नाचूंगा गाऊंगा पगलों के समान, होश में ना रहूंगा मेरा राजा है महान. नाचूंगा गाऊंगा पगलों के समान, होश में ना रहूंगा मेरा राजा है महान. नाचूंगा खो के अपना स्वाभिमान, अरे रोक है इस मूर्खता पर गाऊंगा मेरा राजा है महान. अपना स्वाभिमान, अरे रोक है इस मूर्खता पर गाऊंगा मेरा राजा है महान. नाचूंगा खो के अपना स्वाभिमान, अरे रोक है इस मूर्खता पर गाऊंगा मेरा राजा है अपना स्वाभिमान, हर लोग कहे से मूर्खता पर गाऊंगा मेरा राजा है महान. नाचूंगा पगलों के समान गाऊंगा मेरा राजा है महान. नाचूंगा पगलों के समान गाऊंगा मेरा राजा है महान. नाचूंगा पगलों के समान गाऊंगा मेरा राजा है महान. नाचूंगा पगलों के समान, अरे गाऊंगा मेरा राजा है महान. नाचूंगा पगलों के समान गाऊंगा मेरा राजा है महान. नाचूंगा पगलों के समान, अरे गाऊंगा मेरा राजा है महान. नाचूंगा पगलों के समान, अरे गाऊंगा मेरा राजा है महान. என்ன வசந்த் மாதிரி தெரியுது, பிரியாணி இருக்குது நம்மளுக்கு கன்ஃபார்மாக. ஆயிடா வசந்த், நல்லா இருக்கேன். டிசம்பர் வந்தாலே உன் ஞாபகம் வந்தது எனக்கு பிரியாணிக்காக. சரி, இந்த வாட்டி நான் ட்ரீட் இருக்கா? இந்த வாட்டி ட்ரீட்டா? ஃபஸ்ட்டு கிறிஸ்மஸ்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? அதெல்லாம் விடு, எனக்கு தேவை பிரியாணி, அவ்வளோதான். நான் 25ஆம் தேதி கண்டிப்பாக 1 மணிக்கு உங்கள் வீட்டில் இருப்பேன். மதியம் பிரியாணி நம்ம சாப்பிட்றோம் ஃபேமிலியோட. ரெடி பண்ணி வச்சிரு உங்கள் அப்பா கிட்ட சொல்லி. சரி, பார்க்கலாம். பார்க்கலாம்லாம் கிடையாது, நான் கண்டிப்பாக வருவேன். ரெடி பண்ணி வைடா. பார்க்கலாம்.
என்னடா ஆச்சு? சோகமாக இருக்க? என்ன பிரச்சனையாண்ணா? உடம்பு சரியில்லையா? இல்லைப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நீ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறது உன் முகத்திலே காட்டி கொடுத்து, எது வந்தாலும் மறைக்காத, ஸ்டோரியாக சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. என்னாச்சு? உண்மையாக சொல்லுடா, ஏடா மறைக்கிற? கிறிஸ்மஸ் வரதான்ப்பா என் பிரச்சனையே. ஏய், கிறிஸ்மஸ்னால் அவன் ஜாலியாக இருக்கணும்டா. நீ என்னடா, உனக்கு என்ன ட்ரெஸ் எதனா பிடிக்கலையா, இல்லை வேறு என்ன வாங்கணுமா, எதாக இருந்தாலும் கேளு. அதெல்லாம் இல்லை, பட் என்னன்னா இப்போ நம்ம சின்ன வயசில் கிறிஸ்மஸ் எவ்வளோ ஃபன்னாக கொண்டாடி இருக்கோம். கேக்கு, பிரியாணி, ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம ஏசப்பா கொடுக்காம விட்டுட்டோமோன்னு எனக்கு தோணுதுப்பா. ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்துட்டு தெரியவே இல்லை கிறிஸ்மஸ்னால் என்னென்னு. அவ்வளோதானா? வராங்க, ட்ரீட்டு கேட்குறானுங்க, போகிறானுங்க. இதுதான் பிரச்சனையா? இப்போ நமக்கு வந்து எல்லாம் தெரியுதுடா, நமக்கு சொல்கிறதுக்கு யாருனாவது இருக்காங்க, இதுதான் கரெக்டு, இதுதான் தப்புன்னு. ஆனால் அவங்களுக்கு அப்படி இல்லைல்ல. நீ உன் ஃப்ரெண்ட்ஸை எத்தனை பேர்னால கூப்பிடு, பிரியாணி போட்டு தான் இல்லாமல் ஏசப்பாவை பற்றி நம்ம அவங்களுக்கு சொல்லுவோம். சரிப்பா. சரி சரி, கூப்பிட்டு வா. அங்கிள், பிரியாணி சூப்பர் அங்கிள். தேங்க்ஸ்ப்பா. சாப்பிட்டீங்களா? இந்த பிரெட் அல்வாலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? அதுவே போதும். எல்லா கிறிஸ்மஸ் தாத்தா பர்த்டேக்கும் இந்த மாதிரி பிரியாணி ரெடி பண்ணுறீங்களா? கிறிஸ்மஸ் தாத்தா பர்த்டே நீ நினச்சிட்டு இருக்க? அப்புறம் வேற என்ன? உனக்கு ஏசப்பானா தெரியாதா? ஏதோ தெரியும், இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். ஏசப்பா யாருன்னா, நம்மள மாரியே வந்து அவரை தனியை பெரிய ஆளாக காட்டிக்கணும் அப்படின்னு அவர் நினச்சதே கிடையாது. மாயாஜாலங்களை செய்யணும், நான் சூப்பர் ஹீரோவா அப்படின்னு காட்டிக்கணும் அப்படின்லாம் இல்லை. நம்மள மாதிரியே அவரும் மனுஷனாக தான் வந்தார். நம்ம அடிக்கடி சொல்லுவோம், என்னோட கஷ்டம் எங்கே அந்த கடவுளுக்கு தெரிய போகுது அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம். ஆனால் அவர் நம்மளை பேர் மனுஷனாக வந்து நம்மளோட கஷ்டங்களை அவரும் பட்டு நமக்காகவே உயிரை விட்டு மரணத்தையே ஜெயிச்சார். இதில் என்னென்னா, நீங்களும் என்னை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா உங்களாலே எல்லா விஷயத்தையும் ஜெயிக்க முடியும்னு அவர் சொல்லாமல் சொல்லிட்டு போயிருக்காரு. எல்லாம் ஓகே தான் அங்கிள், பட் இருந்தாலும் எனக்கு ஒரு டவுட், அவர் எனக்காக தான் மறிச்சார்ன்றதை நான் எப்படி நம்புறது? நீ கேட்கறதெல்லாம் கரெக்டு தான். இப்போ நம்ம வந்து ஒரு பாவம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆடுலாம் பலி கொடுப்போம். ஆமாம், கரெக்ட் அங்கிள், எங்கள் ஊரில் கூட கொடுப்பாங்க. இந்த மனுஷங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஆட்டை கூப்பிட்டு அதை தொட்டு அதை பலி கொடுக்கும்போது என்னோட பாவத்தை அது வாங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பலி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்மளோட பாவத்தை வந்து அதில் நீ யோசிச்சு பாரு, அந்த மாதிரி செய்கிறதுல உனக்கு எங்கேயாச்சும் மனநிறைவு இருக்கா? இல்லை, அடிக்கடிக்கு லேசாக குற்ற உணர்ச்சி இருக்கும். அந்த மாதிரி தான். ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. நம்ம கூப்பிடாமே நம்மளோட பாவத்தை ஏற்றுக்க அவர் வந்து நமக்காகவே உயிரை விட்டு நமக்காக ரத்தம் சிந்தினார். அவருடைய ரத்தத்தினால நம்ம பாவத்தை நம்ம அறிக்கையிட்டோம் அப்படின்னா எவ்வளோ கொள்ளை பண்ணவங்க எல்லாமே மனம் மாறி இருக்காங்க. எவ்வளோ பாவங்கள், குடி, சிகரெட்டு இந்த மாதிரி பிரச்சனையில் இருக்கிறவங்களாம் நம்மளாம் இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க மனம் மாறி இருக்காங்க. ஆனால் நீ இப்படி பலி கொடுக்கறதுனால உனக்கு அந்த வந்து எப்பயுமே நம்ம அந்த ஃபீல் உனக்கு இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது ஐயோ நம்ம இந்த பாவத்தை பண்ணிட்டோமே உனக்கு ஒரு கில்ட்டாகவே இருக்கும். நீ வந்து ஒரு நாள் இயேசுப்பா கிட்ட கேட்டுப்பார், நான் என்னோடய பாவத்தை வந்து நீங்கள் ஏற்றுக்கோங்க, என்ன ஒரு விஷயம் கழுவுங்க அப்படின்னு சொல்லி நீ கேட்டுப்பார். நான்லாம் கேட்டால் நடக்குமா அந்த மாதிரி? மனுஷங்க கிட்ட தான் அப்பாயின்மெண்ட்லாம் வாங்கணும் பேசுறதுக்கு கிட்ட. அவர் பேரை சொன்னால் அவர் பேரை சொல்லி கூப்பிட்றவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. நீ ட்ரை பண்ணு, ஏசப்பா என்னோட பேச்சை நீங்கள் கேளுங்க, பதில் கொடுங்க, நீ ட்ரை பண்ணு. நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் அங்கிள். ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து நீ புரிஞ்சுக்கணும்னு இல்லை, நம்ம எல்லாருமே அதை புரிஞ்சுக்கணும். கிறிஸ்மஸ் கொண்டாட வேணான்னு இல்லை, அது யாரோட கொண்டாடணும், எப்படி கொண்டாடணும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்காக வந்து அருண் புரிஞ்ச மாதிரி நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். டேய், எல்லா வருஷமும் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை கூட்டினு வா, ஒவ்வொருத்தருக்கா சொல்லு. சரிப்பா. ஓகே, முடிஞ்சிச்சு. எழுதிடும் காவியம் நீயும் நானும் அதன் வரிகளே, வாழும் வாழ்க்கை அதில் ஓவியம், இன்பமும் துன்பமும் அதன் நிறங்களே. செல்வம் தேடி அழைக்கிறோம், பாரம் கொஞ்சம் சேர்க்கிறோம், வாழும் அர்த்தம் மறக்கிறோம், இது சரிதானோ? அடைப்பை தேடி அழைகிறோம், படைத்தவனை கொஞ்சம் மறக்கிறோம், முகத்தில் சிரிப்பை இழக்கிறோம், இது சரிதானோ? நெஞ்சம் என்ன கேட்கும், கொஞ்சம் மனதால் சிரித்தால் என்ன, பாரம் உன்னை கேட்கும், கொஞ்சம் என்னை மறந்திடு. நெஞ்சம் உன்னை கேட்கும், கொஞ்சம் மனதால் சிரித்தால்
சிரித்தால் என்ன பாரம் உன்னை கேட்கும் கொஞ்சம் என்னை மறந்திடு கொஞ்சம் முற்றுப்பார் அது விதைத்து அறுக்கிறதோ அவைகளை நடத்தும் தேவன் உன்னை அனுதினம் மறப்பாரோ யாருக்கும் எல்லா நேரம் அது விரைந்து மறைகிறதே கவலை மட்டும் நினைத்தால் அது தனக்குள் அழுகிறதே துயரங்கள் கொஞ்சம் அகற்றிட அதை இனிமே சேர்க்கும் இயேசுவை கொஞ்சம் நினைத்திடு அது புதுமை சேர்க்கும் கவலைகள் கொஞ்சம் அகற்றிட அது அழகு சேர்க்கும் தேவனை கொஞ்சம் நினைத்திடு அது முழுமை சேர்க்கும் செல்வம் தேடி அழுகிறோம் பாரம் கொஞ்சம் சேர்க்கிறோம் வாழும் அர்த்தம் மறக்கிறோம் இது சரிதானோ படைப்பை தேடி அழுகிறோம் படைத்தவரை கொஞ்சம் மறக்கிறோம் முகத்தில் சிரிப்பை இழக்கிறோம் இது சரிதானோ நெஞ்சம் என்ன கேட்கும் கொஞ்சம் மனதால் சிரித்தால் என்ன பாரம் உன்னை கேட்கும் கொஞ்சம் என்னை மறந்திடு நெஞ்சம் உன்னை கேட்கும் கொஞ்சம் மனதால் சிரித்தால் என்ன பாரம் உன்னை கேட்கும் கொஞ்சம் என்னை மறந்திடு ಸ್ತೋತರಿக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்திர பாத்திரரே உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் 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 உம்மை உயர்த்துகிறோம் உமக்கே மகிமை தருகிறோம் உம்முடைய நாமம் ஒன்றே மகிமைப்படட்டும் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான் எல்லாரும் சேர்ந்து சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே எங்கள் இதயத்தில் உம்மை போற்றுகிறோம் என்றென்றும் பணிந்து தொழுவோம் அல்லேலூயா 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 வனம் பூமி ஒழிந்து போனாலும் உம் வார்த்தைகள் என்றும் மாறாதே வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் நிலைப்பா வனம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தைகள் என்றும் மாறாதே இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போ விசுவாசி என்றென்றும் நிலைப்பா அல்லேலூயா
2 கைகளை உயர்த்தி அல்லேலூயா 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 ஆமென். பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்திலே இந்த காலை நேரத்தில் உம்முடைய வார்த்தைக்காய் நாங்கள் காத்திருக்கிறோம். தூய பிதாவே, உம்முடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியிலே நீங்கள் புறப்பட செய்யும்படி நாங்கள் ஜெபம் பண்றோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவர் தம்முடைய வசனத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறார் நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. உங்க வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பின் வர்த்தமானத்தை மத்தேயு மற்றும் லூக்கா ஆசிரியர் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பினுடைய செய்தியை லூக்கா மற்றும் மத்தேயு ஆசிரியர் எழுதும்பொழுது அவர் பிறந்த இடத்தை முக்கியத்துவப்படுத்துகிறார். உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பெத்லகேம் என்ற அந்த ஊருக்கு பேர் தாவீதின் ஊர் என்றும் அழைக்கப்படுகிறது. சரிங்களா? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய சிறப்பு என்னன்னா 3 இடங்கள் சிறப்பு வாய்ந்ததாக காணப்படுகிறது. ஒன்று பெத்லகேம், மற்றொன்று நாசரேத், 3வது எருசலேம். இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை 3 இடத்துல நாம பிரித்து பேசலாம். அவர் பிறந்த இடம் பெத்லகேம், அவர் வளர்ந்த இடம் நாசரேத், அவர் மரித்து உயிர்த்தெழுந்தது எருசலேம். அல்லேலூயா. ஆகவே இந்த பிறப்பினுடைய வர்த்தமானத்தை குறித்து தியானிக்கும் போது இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த பெத்லகேமினுடைய சிறப்பை குறித்து கொஞ்ச நேரம் உங்களோடு கூட பேசணும்னு விரும்புகிறேன். அல்லேலூயா. பெத்லகேம், பெத் என்றால் வீடு, லஹேம் என்றால் அப்பம் என்று பொருள். அப்பத்தின் வீடு என்று அர்த்தம். பெத்லகேம்னா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. அப்பத்தின் வீடு. இந்த அப்பத்தின் வீட்டுல ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து உற்பத்தி ஆனார். சரியா? இந்த அப்பத்தின் வீட்டுல ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்து உற்பத்தி ஆனார். இந்த பெத்லகேமினுடைய சிறப்பை குறித்து பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 1700 ஆண்டுகளுடைய சிறப்பு அந்த பட்டணத்துக்கு உண்டு. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு முன்னாடி 1700 வருஷங்கள் அளவும் அது மிக முக்கியமான சிறப்பு வாய்ந்த பட்டணமாக, ஒரு சிறிய நகரமாக காணப்படுகிறது. அந்த பட்டணத்தினுடைய சிறப்பு என்னன்னா, அது தீர்க்கதரிசனத்தினுடைய பட்டணம். அல்லேலூயா. மீக 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம் என்று இயேசு கிறிஸ்துவினுடைய பிறந்த ஊரை குறித்து மீகா என்ற தீர்க்கதரிசனம் உரைத்திருக்கிறான். கொஞ்சம் வாசிங்க. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே. போதும் சிஸ்டர். பெத்லகேமை குறித்து மீகா 5:2 அது தீர்க்கதரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. அது எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம். அப்படின்னா இந்த பெத்லகேமுடைய ஆரம்ப பகுதி வேதாகமத்தில் முதல் எங்க சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதியாமத்தின் புத்தகம் 35ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல இந்த பெத்லகேமுடைய ஆரம்பம் சோகத்திலேயே ஆரம்பிக்குது. ஆதியாமத்து 35ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த பெத்லகேம்ல யாக்கோபு அதிகமாய் நேசித்த ராகேலுடைய மரணத்தை குறித்து பார்க்கிறோம். யாக்கோபு அதிகமாய் நேசித்த ராகேல் அங்கே மரிக்கிறதை பார்க்கிறோம்.
அங்க மரிக்கும் தருவாயில ஒரு குழந்தை அவள் பெற்றெடுக்கிறாள். அந்த பிள்ளைக்கு பெயர், அவள் என்ன பெயர் எடுக்கிறான்னா பென்னோனி என்று பெயர் எடுக்கிறாள். என்ன பெயர் சொல்லுங்க? பென்னோனி. யாக்கோபு மறுத்து என்ன சொல்றான்? பென்னோனி அல்ல, பென்யமீன் என்ற பெயரை விடுறான். அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பினுடைய சிறப்பு ஆரம்பிக்கிற இடம் ஆதியாகமத்தின் புத்தகம் 35:18 நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் வாசிங்க. 35. பெயரிட்டாள், பென்யமீன் என்று பெயரிட்டாள். போதும் சிஸ்டர். ஒரு துக்கம் நிறைந்த ஒரு இடத்துல ஒரு ஆறுதல் பிறக்கிறது. வலியும் அதிகமாக நேசித்தவளை அவன் இழக்கிறான். லேயாலை விட ராகேலை தான் முந்தி நேசித்தான். அந்த நேசத்துக்காக அவன் பல வருடங்கள் காத்திருக்கிறான். அவளுக்காக 7 வருடமும் ராகேலுக்காக 7 வருடமும், சரிங்களா, 16 வருடங்கள் இந்த 2 பெண்களுக்காக அவன் காத்திருக்கிறான். இத்தனை வருஷமா காத்திருந்து கிட்ட அதை நெருங்கி வருகிற சூழ்நிலையில அவனை விட்டு அவள் பிரிகிறாள். அந்த பிரிந்த வேதனையை அவளால் தாங்க முடியாமல் அந்த குழந்தைக்கு ஒரு பேர் எடுக்கிறாள். பென்னோனி என்று பெயர் எடுக்கிறாள். பென்னோனினா துக்கத்தின் மகன். ஆனால் யாக்கோபு மறுத்து ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பென்னோனி அல்ல, பென்யமீன். பென்யமீன் என்றால் வலது கையின் மகன் என்று பொருள். அல்லேலூயா, அல்லேலூயா. துக்கமும் மன வேதனையும் மன வலியும் எங்கே இருந்ததோ அந்த இடத்துல அந்த துக்கத்தையும் அந்த மன வலிமையும் நீக்கினது இந்த பெத்லகேம். காரணம், அங்கே ஒரு பென்யமீன் பிறக்கிறான். அல்லேலூயா. அவன்தான் வலது கையின் மகன். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு உங்களுக்கு ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கிறது. துக்கத்தை நீக்கி ஆறுதலை கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்து அதை யோவான் 16ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு. நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை பார்க்கிறதுக்கு முன்னாடி அவர் பிறந்த இடத்தினுடைய சிறப்பு என்னன்னா துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறதா இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பினுடைய வர்த்தமானம். ஆமென், அல்லேலூயா. நீங்க பலவிதமான துக்கத்தின் மத்தியில நீங்க இன்னைக்கு ஏதாவது கிறிஸ்துமஸுக்கு போய் ஆகணுமேன்ற அந்த மன வலியோடு ஒருவேளை நீங்க வந்திருக்கலாம். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி சொல்றேன். உங்கள் துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? சேர்ந்து பாடலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. கைகளை தட்டி கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடு. இன்றே கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பென்னோனி அல்ல, பென்யமீன் பிறந்த இடம் பெத்லகேம். நம்பிக்கை பிறந்த இடம் பெத்லகேம். வலது கையின் மகன் பிறந்த இடம் பெத்லகேம். அதை குறித்து தான் மீகா 5:2
மீகா தீர்க்கதரிசனம் உரைக்கிறார். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேம். இந்த இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை தியானிக்கிறதுக்கு முன்பதாக அவர் பிறந்த இடத்தினுடைய சிறப்பை குறித்து ரூத்தின் புத்தகத்தை நம்ம பார்க்கலாம். கிட்டத்தட்ட யாக்கோபு மரித்த பிறகு 400 ஆண்டுகள் கழித்து மீண்டுமாக இந்த பெத்லகேமை குறித்து ரூத்தின் புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. எல்லாம் ரூத்தின் புத்தகம் எடுத்துங்க. ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தில் பெத்லகேம் ஊரை சேர்ந்த ரூத்தினுடைய குடும்பம், நகோமி, ரூத், ஓர்பா, இவங்களுடைய வாழ்க்கை சரிதை ஆரம்பிக்கிற இடம் இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பெத்லகேம்ல தான் ஆரம்பிக்குது. அவங்க என்ன பண்றாங்க, பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு போறாங்க. பெத்லகேம்ல பஞ்சம் உண்டாயிற்று. அந்த பஞ்சத்திலிருந்து எப்படியாவது நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக அங்க அவர்கள் மோவாபை நோக்கி போறாங்க. மோவாப்ல அவங்க எல்லாம், அதாவது இப்பொழுது இருக்கிறத விட இன்னும் மோசமா போயிட்டாங்க. ஹல்லேலூயா. ரூத்தும் அவங்களுடைய கணவரும் அவங்களுடைய பிள்ளைகளும் சேர்ந்து மோவாபுக்கு போறாங்க. ஏன்னா இந்த இடத்துல பஞ்சம் இருக்கு. இங்கிருந்து தப்பித்து வேற எங்கேயாவது போகுனா அங்கே சிறப்பா இருக்கலான்னு போனா அதை விட மோசமாயிட்டாங்க. ஆபிரகாம் எப்படி கானான் தேசத்திலிருந்து எகிப்துக்கு இறங்கி வந்தான் போல, அவன் கானான் தேசத்துல பஞ்சம் உண்டாயிற்று. பஞ்சம் வந்தாலும் அங்கே தானே இருந்திருக்கணும். ஆனா அவன் என்ன பண்ணிட்டான், எகிப்துக்கு போறான். எகிப்துல போன உடனே இவனுடைய நிலை ரொம்ப மோசமாச்சு. நம்ம நினைப்போம் நம்ம இங்க இருக்கிறது தான் பிரச்சனை போல. ஒருவேளை வீட்டை மாத்தினா, ஏரியாம மாத்தினா, சரியா, இந்த வீட்டுல ஏதோ ஒரு தரித்திரம் இருக்கு, வீட்டுல தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஐயா வீட்டை மாத்திக்கலாமா? சரியா, வாஸ்துபடி வீடு சரியில்லை, வாஸ்துபடி கதவு இங்க வரக்கூடாது, வாஸ்துபடி இங்க பெட்ரூம் இங்க வரக்கூடாது, சரியா, இந்த சென்டிமெண்டா ஒருவேளை பார்த்துக்கிட்டு வீடு மேல வீடு மாத்திக்கிட்டு இருப்பீங்கன்னா உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன். ஒருவேளை இங்க இருந்து மாறி இன்னொரு இடத்துக்கு போனாலும் இதை விட பிரச்சனை அதிகமாகும். அல்லேலூயா. இதுதான் நகோமியினுடைய வாழ்க்கையினுடைய பரிதாபம். இங்க இருந்து புறப்பட்டு போறாங்க, மோவாபுக்கு போறாங்க, இதை விட மோசமாயிட்டாங்க. ஒரு காரியத்தை சொல்றேன், இயேசு கிறிஸ்துவை விட்டு நீங்க வழி விலகி போனீங்கன்னா ஒருவேளை நல்லா இருக்கலாம் நான் நினைப்போம், இதை விட மோசமான சூழ்நிலை நம்ம சந்திப்போம். இளையகுமாரன் அப்பாவின் இடத்திலிருந்து புறப்பட்டு தூர தேசத்துக்கு போனானா. ஏன்னா அப்பா கிட்ட சந்தோஷமாவே இருக்க முடியல, இன்பத்தை அனுபவிக்க முடியல. ஆகவே அப்பாவோடு கூட இருக்கிற அவன் வாழ்க்கையை வெறுத்து தூரமா போயிட்டான். நம்ம கூட சர்ச்சுக்கு வருதும், சபை ஐக்கியம், நான் பண்ற பிரசங்கம் ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலாலும் இந்த இடத்துக்கு விட்டு நம்ம வேற சபையை மாத்தி பார்க்கலாமா, ஊரை மாத்தி பார்க்கலாமா, வீட்டை மாத்தி பார்க்கலான்னு ஒருவேளை நீங்க போனீங்கன்னா இதை விட பெரிய பிரச்சனை நீங்க சந்திக்க வேண்டி வரும். பிரச்சனைகளை இருக்கிற இடத்துல சந்திக்க கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் பாருங்க அப்பா விட்டு தூரமா போன பாருங்க, இதை விட ரொம்ப மோசமா போயிட்டான். பன்றிகளுக்கு கிடைக்கக்கூடிய தவிடு கூட அவனுக்கு கிடைக்கல. பன்றிகளுக்கு கிடைக்கக்கூடிய தவிட்டினால தன்னுடைய வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். அப்பா கிட்ட இருந்து ஆசைப்பட்டதெல்லாம் கிடைச்சது. அப்பா விட்டு தூரப்பட்டு போனா ஆசைப்பட்டதை அடையணும்னு விரும்புறான். அவன் கண்ணால பார்க்க தான் முடியுது, ஆனால் என்ன செய்ய முடியல, அதை அனுபவிக்க முடியல. இந்த பெத்லகேம் சொல்லி கொடுக்கிற ஒரு செய்தி, உனக்கு பஞ்சம் வந்தாலும் நீ அழைக்கப்பட்ட அழைப்புல நில்லு. உன் வாழ்க்கையில வறுமை வந்தாலும் நீ அழைக்கப்பட்ட அழைப்புல நில்லு. இந்த பெத்லகேமுக்கு நீ திரும்பி வா. அல்லேலூயா. மோவாபுக்கு போறாங்க, மோவாபுல எல்லாரையும் இழக்கிறாங்க. 3 பெண்களும் கைம்பெண்களாக மாறிவிட்டார்கள். 3 பெண்களுடைய எதிர்காலமும் இருண்டு போச்சு. அடுத்து என்ன செய்வது? திரும்பி போகலாம். மோவாபிலிருந்து இருந்து திரும்பி எங்க வராங்க? பெத்லகேமுக்கு வராங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை வாழ்க்கையில் நீ சில நேரத்தில் தவறுகள் இழைக்கலாம், சிலருடைய ஆலோசனைகளை கேட்டு நீ வழிமாறி போயிருக்கலாம், அல்லது உன் மனதில் நீ கேட்ட எழுந்த சில காரியங்களால நீ வழிமாறி போயிருக்கலாம். இன்னைக்கு நீ திரும்பி வா. தவறு செய்வது மனிதனுடைய இயல்பு தான். ஆனால் திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகளை தேவன் திறந்தே வைத்திருக்கிறார். நகோமி தப்பு பண்ணிட்டா, மோவாபுக்கு போனா, எல்லாத்தையும் இழந்தா. கைம்பெண்ணாய் திரும்பி வருகிறார்கள், அவர்களுக்கான எதிர்காலமே இல்லை.
எதிர்காலம் இல்லாம மீண்டுமாக எந்த இடத்தை விட்டோமோ அந்த இடத்துக்கு திரும்பி வந்தார்கள். எந்த பெத்லகேமை விட்டார்களோ அந்த அப்பத்தின் வீட்டுக்கே திரும்பி வந்தார்கள். திரும்பி வந்தபோது அங்கே உதித்ததுதான் ஜீவ அப்பமாகி இயேசு கிறிஸ்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த இடத்துல கர்த்தர் ஒரு போவாசை வச்சிருந்தார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அந்த போவாசுக்கும் ரூத்துக்கும் ஆண்டவர் விவாக காரியங்களை கர்த்தரே முன்னின்று செஞ்சு வைக்கிறார். நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எதுவுமே தற்செயல் அல்ல, எல்லாமே தேவ செயல். எத்தனை பேர் இதை ஏற்றுக்கொள்றீங்க? அல்லேலூயா. என் வாழ்க்கையில நடக்கிறது எதுவுமே தற்செயல் அல்ல, எல்லாமே தேவ செயல். அல்லேலூயா. இருதயத்தில் கை வச்சு சொல்லுங்க, என் வாழ்க்கையில் நடப்பது எதுவுமே தற்செயல் அல்ல, எல்லாமே தேவ செயல். அது நன்மையானாலும் தீமையானாலும் பஞ்சமானாலும் பசியானாலும் பட்டினியானாலும் அது தேவ செயல். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, தேவ செயலை உங்களால் கண்ணால பார்க்க முடியாது, ஆனால் நீங்க அதை உணர முடியும். உங்க வாழ்க்கையில நடக்கிற சில நிகழ்ச்சிகள் தேவன்தான் உங்களை அழைத்து கொண்டு வந்து விட்டார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மனுஷர் எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர். மனுஷர் எங்க ஏறி போனாங்களா? அவங்களுக்கு ஒரு ஆசை, நம்மளை மிதிச்சிட்டு போகணும்னு அவங்களுக்கு ஒரு ஆசை. உண்மைதானே? சிலர் வளரணும்னா என்ன பண்ணும்? சிலரை மிதிச்சுக்கிட்டு தான் வளரணும், அது அவங்களுக்கு ஆசை. ஒருத்தனை தள்ளிட்டு ஒருத்தனை மிதிச்சுட்டு தான் மேலே போகணும்னு ஆசைப்படுறாங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறார், மனுஷரை எங்கள் தலைமேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், செழிப்பான இடத்தில் கொண்டு வந்து விட்டீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத் நகோமியினுடைய வாழ்க்கையில சிலர்லாம் ஏறி போனாங்க, தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தாங்க, மீண்டுமாக அந்த அப்பத்தின் வீட்டுக்கே திரும்பி வந்தார்கள். அந்த அப்பத்தின் வீடு அவங்களுக்கு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை கொடுத்து விட்டது. அந்த அப்பத்தின் வீடு அவர்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கொடுத்து விட்டது. தெய்வ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்தா எதிர்காலம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறாங்களா? உன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகாதுன்னு சொல்றாங்களா? நீ உன்னுடைய சொந்த பந்தங்கள் உன்னை கிட்ட சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொல்றாங்களா? நல்ல கவனிங்க, யார் உன்னை சேர்த்து கொண்டாலும் சேர்த்து கொள்ள தவறினாலும் என் ஆண்டவர் உன்னை சேர்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. உனக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். பாருங்க, ரூத்துக்கு ஒரு எதிர்காலத்தை மோவாபில் வைக்கல, பெத்லகேம்ல தான் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பத்தின் வீட்டில் தான் ஒரு எதிர்காலம் இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. என்ன வீட்டில்? சத்தமா சொல்லுங்க. பெத்லகேம் என்ற அப்பத்தின் வீட்டில் எதிர்காலம் இருக்கு. இயேசு கிறிஸ்து தான் அந்த அப்பம், அது ஜீவ அப்பம். அவரிடத்துல திரும்பி வா, உனக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்ல, உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இருக்கு. நம்பல நீங்க? இந்த ஜோசியக்காரன் வந்து சொன்னா நம்பிடுவோம். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, இந்த வீட்டில் சில நல்லதெல்லாம் நடக்க போதுன்னு அப்படியா சொல்றான், அப்படியா சொல்ற, அப்படியா சொல்றேன்னு கேட்போம். பக்கத்தில் இருக்கிற விசுவாசி சொல்லுது நம்ப மாட்டீங்க. கைப்பிடிச்சு நல்லா சொல்லுங்க, உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்க நல்லா இருப்பீங்க. மனசார தான் சொல்றீங்களா? சரியா? பெத்லகேம் ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கொடுத்தது ரூத்துக்கு. ஹல்லேலூயா. பெத்லகேம் ஒரு வலது கையின் நம்பிக்கையை கொடுத்தது, ஒரு பென்யமீனை கொடுத்தது யாக்கோபுக்கு. ஆகவே இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு உனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பு உனக்கு ஒரு சிறப்பான எதிர்காலத்தை கொடுக்கும். அப்படியே ஒரு 400 வருஷம் கடந்து வந்து பார்த்தா 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் மீண்டுமாக இந்த பெத்லகேமை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் மீண்டுமாக இந்த பெத்லகேமை குறித்து பார்க்குறோம். அது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த ரூத் போவாஸ் இணையறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு பிள்ளையை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த பிள்ளை பேர் என்ன? ஓபேத். ஹல்லேலூயா. அந்த ஓபேத்துக்கு ஒரு பிள்ளை பிறக்கிறான். அந்த பிள்ளை பேர் என்ன? ஈசாக்கு. ஹல்லேலூயா. அந்த ஈசாக்கு ஈசாய்
சரியா? ஈசாய், ஈசாய்க்கு ஒரு பிள்ளை பிறக்கிறான். அல்லேலூயா. அந்த இடத்துக்கு சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு. சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி பெத்லகேமுக்கு வராரு. யார் வீட்டுக்கு வராருன்னா இந்த ஈசாயினுடைய வீட்டுக்கு வராரு. அல்லேலூயா. ஈசாய் வீட்டில் வந்த உடனே பயப்படுறாங்க. ஏன்னா தீர்க்கதரிசி வந்துட்டாருன்னா ஏதோ ஒரு செய்தியோடு தான் வருவார். தேவன் அனுமதிக்காம ஒரு தீர்க்கதரிசி ஒரு இடத்துல வருவது கிடையாது. தேவன் ஏதோ ஒரு காரியம் சொல்லி அனுப்புகிறார். அது நல்ல காரியமா கெட்ட காரியமா? எல்லாரும் பயத்தோடு வந்து உட்கார்றாங்க. எல்லாருடைய முகமும் சாமுவேலை நோக்கி கொண்டிருக்கு. ராஜாவாக அபிஷேகம் பண்ண வந்திருக்கிற சாமுவேல் ஈசாயினுடைய பிள்ளைகள் எல்லாரையும் பார்க்கிறான். இவ்வளவுதானா உனக்கு பிள்ளைகள் என்று கேட்கிறான். இல்லை, இன்னொருத்தர் இருக்கிறான். அல்லேலூயா. அவன் என்ன பண்றான்? அவன் வனாந்தரத்தில் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கிறான். அவனை கூட்டிட்டு வா. அவன் உள்ள வரான். அவன் பேர் தாவீது. அல்லேலூயா. அவன் பேர் என்ன? தாவீது. ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் சாமுவேலை ஏவுகிறார். அவன் தைல குப்பியில அவன் அபிஷேக தைலத்தை நிரப்பிக் கொண்டு சாமுவேலை தாவீதை ராஜாவாக, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினான். அல்லேலூயா. ஒரு தாவீது பிறந்த இடம் பெத்லகேம். அதனால தான் சொல்றாரு தாவீதின் ஊர் என்று சொல்றாரு. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது பிறந்த இடம். தாவீதுனா என்ன அர்த்தம் தெரியுமா? பிரியமானவன் அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீதுனா என்ன அர்த்தம்? பிரியமானவன் பிறந்த இடம். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கூட இதே பேர் தான், பிரியமானவர். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே பரலோகத்திலிருந்து பிதாவாகிய கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். அல்லேலூயா. பிரியமானவன் பிறந்த இடம் பெத்லகேம். ஒரு சிறிய பட்டணம் தான், பார்க்கிறதுக்கு சிறிய பட்டணம். அல்லேலூயா. பட்டணங்கள் எல்லா பட்டணங்களை விட மிக சிறிய பட்டணம். வார்கோதுமை அதிகமாய் விதைக்கப்படுகிற இடம் அது. வார்கோதுமைனா சமுதாயத்தில் ரொம்ப நலிந்தவர்கள் சாப்பிடுகிற அப்பம். அது உயர் ரக அப்பம் கிடையாது. வார்கோதுமை அப்பம் சமுதாயத்தில் மிக நலிந்த மக்கள் சாப்பிடுகிற ஒரு ஆகாரம். அப்படின்னா பெத்லகேம் என்று சொல்ல போனா சிற்றூர், ஒரு சின்ன ஊர்ல ரொம்ப வறுமையில் கோட்டின் பிடியில் இருக்கிற மக்கள் அங்க அதிகமா இருக்கிறாங்க. அல்லேலூயா. அந்த வறுமை கோட்டின் பிடியில் நிற்கிற மக்கள் மத்தியில தான் ஒரு பிரியமானவர் உதித்தார். ஒரு சத்தமா சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பணக்காரர்களுடைய தேவன் அல்ல. இயேசு கிறிஸ்து வறுமை கோட்டின் கீழ் இருக்கிறவருடைய தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரியமானவர்களின் தேவன். காரணம், அவருக்கு பிரியமானவன் அங்கே பிறந்தான். அவன் தான் தாவீது. அந்த ஊருக்கு பேரே என்ன ஊரு? சத்தமா சொல்லுங்க. தாவீதின் ஊர். இயேசு கிறிஸ்து எப்படி அழைக்கப்பட்டார் தெரியுமா? தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே என்று அழைக்கப்பட்டார். ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பெத்லகேம் என்பது வலது கையின் நம்பிக்கை பிறந்த இடம். பெத்லகேம்ல எதிர்காலம் உண்டு. பெத்லகேம்ல பிரியமானவன் உண்டு. அல்லேலூயா. பெத்லகேம்ல யார் உண்டு? பிரியமானவன் உண்டு. இதுதான் இந்த பெத்லகேமுடைய சரித்திரம். அதே நேரத்தில் இந்த பெத்லகேமை எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, எரேமியாவின் நாட்கள்ல பாபிலோன் படையெடுப்பு வருது. எரேமியாவின் நாட்கள்ல பாபிலோன் அரசன் படையெடுத்து வரும்பொழுது ஜனங்கள்லாம் என்ன பண்றாங்களா, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிறதுக்கு பதிலாக நாங்க எகிப்துக்கு போகிறோம் சொல்லி ஒரு கூட்ட மக்கள் என்ன பண்றாங்க, ஒரு கூட்ட இஸ்ரவேலர்கள் எகிப்தை நோக்கி ஓடுறாங்க. அப்பொழுது எரேமியா எங்க நிக்கிறானா, இந்த பெத்லகேமில் நின்று பாதுகாப்பா அவன் இருக்கிறத பார்க்கிறோம். கொஞ்சம் கவனிக்கலாம். பிரச்சனைகள், போராட்டங்கள் வாழ்க்கையில தொடர்ச்சியா வரக்கூடியதுதான். சரிங்களா? நம்ம பாட்டு போனோம்ல, வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டம். என்ன போராட்டம்? பவுல் என்ன சொல்றாரு? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஹல்லேலூயா. வாழ்க்கை என்பது, பாடலாமா அந்த பாடல? வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும்
பட்டயத்தை ஆவிதரும் பட்டயத்தை எடுத்து போராடி வெற்றி பெறு, எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, ஆத்துமா வாழ்வது போ, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா. பாபிலோன் அரசன் படையெடுத்து வரான். கர்த்தர் சொல்றாரு, நீ எல்லாம் பாபிலோனுக்கு போயிடுங்கப்பான்றாரு. இந்த கூட்ட மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? பாபிலோனுக்கு போக வேணாம், எங்க போயிடலாம்? எகிப்துக்கு ஓடி போகலாம். எகிப்து என்பது அடிமைத்தனம். எரேமியா மூலமா கர்த்தர் எச்சரிக்கிறார், எப்பா எகிப்துக்கு போனீனா நீ செத்துருவப்பா, நீ பாபிலோனுக்கு போனா உயிரோடு திரும்பி வருவன்றார். எகிப்து என்பது மரணம், பின்மாற்றம். பின்மாற்றத்தில் போனா உன்னால் எழும்பி வர முடியாது. பாபிலோன் என்பது சிக்ஷை. நீ போ, நீ செய்த தப்பிதங்களுக்கு தண்டனை கொஞ்ச நாள் அனுபவிச்சுட்டு நீ உயிரோடு திரும்பி வருவ, நீ பாபிலோனுக்கு போன்றார். நம்முடைய ஜனங்க சிக்ஷையை விட தண்டனை தான் அதிகமாக விரும்புறாங்க. இயேசு கிறிஸ்துவால் வரக்கூடிய சிக்ஷையை விட பின்மாற்றத்தை தான் அதிகமாக விரும்புறாங்க. தேவ பிள்ளைகளே, எகிப்து வேண்டாம், நீ பாபிலோன்ல நில்லு. அந்த இடத்துல வரும்பொழுதுதான் இந்த எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41:18 வாசிக்கும் பொழுது அந்த எகிப்து இந்த பெத்லகேம் என்பது ஒரு பெரிய ஒரு கோட்டையாக, ஒரு மறைவிடமாக கர்த்தர் அங்கே அவர்களுக்கு வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு இடத்துக்கு இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறக்கணும்னா ஒரு இடம் ஆயத்தமாக்கப்படணும். அந்த இடத்துக்கு பேர் பெத்லகேம். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து பிறக்கணும்னா இன்னொரு இடமும் ஆயத்தமாக்கப்பட வேண்டும். அந்த இடத்துக்கு பேர் தான் மரியாளுடைய கர்ப்பம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது பெத்லகேம்ல அவர் ஆயத்தமாக்கப்பட்டார். இரண்டாவது மரியாள் வயிற்றில ஆண்டவர் அந்த இயேசு கிறிஸ்துவை ஆயத்தப்படுத்தி கொண்டு போய் வைக்கிறார். வாசிங்க ஒரு வசனத்தை. எபிரேயர் 10 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10 அதிகாரம் 5 வசனம். ஒரு சரீரத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணினீர். ஹல்லேலூயா. ஒரு சரீரத்தை ஆயத்தம் பண்ண ஒரு இடத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்திட்டார். அந்த இடத்துக்கு பேர் பெத்லகேம். ஒரு சரீரத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தணும். அந்த சரீரத்தை எங்க ஆயத்தப்படுத்துறார்னா மரியாளுடைய வயிற்றில கர்த்தர் அதை ஆயத்தப்படுத்துறார். லூக்கா 1 அதிகாரம் 32 மற்றும் 38 வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது ஒரு சரீரத்தை மரியாளுடைய வயிற்றில கர்த்தர் ஆயத்தப்படுத்துறார். ஹல்லேலூயா. என்ன சரீரம்? வார்த்தையாய் இருந்த அந்த வார்த்தை மாம்சமானது. யோவான் 1:1 வாசிக்கிறோம், ஆதியிலே வார்த்தை இருந்தது. ஹல்லேலூயா. ஆதியிலே என்ன இருந்தது? இயேசு கிறிஸ்து தேவனாய் இருந்தார். அவர் மனிதனாய் இந்த பூமியில வருவதற்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. அந்த சரீரத்தை வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டது. அந்த இடம் தான் மரியாளுடைய கர்ப்பம். ஹல்லேலூயா. சரியா? அந்த இடத்தை எப்படி சொல்லலாம்னா அது பரிசுத்தமான ஒரு இடம் ஆண்டவருக்கு தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த பரிசுத்தமான இடத்துக்கு பேர் தான் நேற்று நான் உங்ககிட்ட பேசினேன் பார்த்தீங்களா, கன்னி மரியாள் வயிற்றிலே இயேசு கிறிஸ்து உற்பத்தி ஆனார். சரியா? இயேசு கிறிஸ்து எங்க பிறந்தார்? கலாத்தியர் 4:5 வாசிக்கிறோம், காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர். ஏசாயா 7:14 வாசிக்கிறோம், ஒரு கன்னிகை கர்ப்பவதியா. Praise the Lord. ஆண்டவர் வந்து வாசம் பண்றதுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அந்த பரிசுத்தமான இடம் மற்ற பெண்களிடத்துல காணப்படல. கன்னி பெண்ணாகிய மரியாளுடைய வயிற்றுல அந்த இடத்தை கர்த்தர் பரிசுத்தம் பண்ணி அவளுக்குள்ள கர்த்தர் போய் வாசம் பண்றார். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை வாசம் பண்ணுகிறதுக்கு ஒரு இடம் தேவை.
அந்த சரீரம் வாசம் பண்றதுக்கு ஒரு இடம் தேவை. அல்லேலூயா. நான் புருஷனை அறியேனே, இது எனக்கு எப்படி ஆகும் என்று கேட்கிறார். உடனே தூதன் சொல்றான், தேவனால கூடாதது ஒன்றும் இல்லைன்னு சொல்றான். உடனே மரியாள் நான் திரும்ப சொல்றான், உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுள்னு சொன்ன உடனே வார்த்தை மரியாளுடைய வயிற்றிலே கிறிஸ்துவாக மாறினார். வார்த்தை இயேசுவானது, வார்த்தை மாம்சமானது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள வந்து இருக்குமானா உங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தணும்னு விரும்புகிறாரு. உங்களை கர்த்தர் பரிசுத்தம் பண்ணணும்னு விரும்புகிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வந்து வாசம் பண்ற இடம் நிச்சயமா பரிசுத்தமாயிடும். இன்னைக்கு ஆண்டவரை கூப்பிடுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க வாங்க, நான் இடம் கொடுக்கிறேன், உமக்கு நான் இடம் கொடுக்கிறேன், உங்க வார்த்தைக்கு நான் இடம் கொடுக்கிறேன், நீங்க என் உள்ளத்துல வாங்க, நீங்க வந்து வாசம் பண்ணுங்க. ஆண்டவர் வந்து உங்க உள்ளத்துல வாசம் பண்ணும்போது ஒரு பெரிய சுத்திகரிப்பு, உங்க மூலமா ஒரு பெரிய புகழ்ச்சி என் ஆண்டவருக்கு உண்டாகுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துடைய பிறப்புக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அந்த இடத்துக்கு பேரு பெத்லகேம். இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு இன்னொரு இடம் தேவைப்பட்டது, அதுதான் மரியாளுடைய கர்ப்பம். அல்லேலூயா. இன்னொரு காரியம், இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு இன்னொரு இடமும் தேவைப்படுது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு இன்னொரு இடமும் தேவைப்படுது. அத கலாத்தியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல பவுல் ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, கொஞ்சம் வாசிங்க. கலாத்தியர் 4:12 கொஞ்சம் பாருங்க. இல்ல இல்ல ஒரு நிமிஷம். கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும், அந்த வார்த்தை பாருங்க. கலாத்தியர் 2:2 இருக்கு பாருங்க. சாரி, கலாத்தியர் 4:19. கலாத்தியர் 4:19. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக கர்ப்ப வேதனை படுற. முதலாவது கிறிஸ்து உருவாகிறதுக்கு பெத்லகேம் என்ற ஒரு இடம் ஆயத்தமாக்கப்பட்டது. இரண்டாவது கிறிஸ்து உருவாகிறதுக்கு மரியாளுடைய கர்ப்பம் ஆயத்தமாக்கப்பட்டது. மூன்றாவது கிறிஸ்து இன்றைக்கு உங்களுக்குள்ளே உருவாகணும்னு விரும்புகிறார். அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும். பெத்லகேம்ல கர்த்தர் உருவாகிட்டாரு, மரியாளுடைய வயிற்றுல கர்த்தர் உருவானார். அப்போ உருவான கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்குள்ள உருவாகணும்னு சொல்லி விரும்புகிறாரு. கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும். நீங்க விரும்புறீங்களா? கிறிஸ்து என்னில் பிறக்கணும் விரும்புறீங்களா? அல்லேலூயா. பவுல் சொல்றாரு, கிறிஸ்து உங்களில் உருவாகும் அளவும் உங்களுக்காக நான் மறுபடியும் கர்ப்ப வேதனை படுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு குழந்தை பெற்றெடுக்கணும்னா அந்த ஸ்திரீயானவள் என்ன செய்யணும்? கர்ப்ப வேதனை படணும். கர்ப்ப வேதனை வாழ்நாளெல்லாம் வராது, சில குறிப்பிட்ட மணி நேரங்கள் அவள் வேதனைப்படுவாள். அல்லேலூயா. அதனால்தான் இந்த உலக பாடுகளை குறித்து சொல்றாரு, கொஞ்ச காலம். சரிங்களா? என்ன காலம்? கொஞ்ச காலம் பாடு, அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிள்ளை பிறந்தான் என்று கேள்விப்பட்டதனால பின்பு அவள் வேதனையை நினையாள் என்று சொல்றார் இயேசு கிறிஸ்து. யோவான் சுவிசேஷ புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். அவளுக்கு பிரசவ வேதனை வருது, பிரசவ வேதனைப்பட்டு பிள்ளையை பெற்றெடுக்கிறாள். அந்த பிள்ளையை பிறந்த உடனே பின்பு அவள் எதை நினையாள்? வேதனை நினையாள். கொஞ்ச காலம் பாடு இருக்கு, கொஞ்ச காலம் கஷ்டப்பட வேண்டியது இருக்கு. அல்லேலூயா. அந்த கஷ்டம் சும்மா சொல்லல, கர்ப்ப வேதனைன்றார். என்ன வேதனை? கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்து நமக்குள்ள உருவாகுது என்பது சாதாரண விஷயம் அல்ல. கிறிஸ்து ஒரு பட்டணத்தில் உருவாகணும், கிறிஸ்து ஒரு குடும்பத்தில் உருவாகணும், கிறிஸ்து சபையில் உருவாகணும். கிறிஸ்துவம் என்பது அது ஒரு மேஜிக்கல் லைஃப் கிடையாது. நீங்க கர்ப்ப வேதனை படணும் கிறிஸ்து உருவாகிறதுக்கு.
நீங்க பிரயாசப்பட்டு பயிரிடணும். பவுல் சொல்றார், பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைகிறான். பிரயாசமே இல்லாம கிறிஸ்து எப்படி உருவாக முடியும்? சபையே பிரயாசப்படு. உன் குடும்பத்துல கிறிஸ்து உருவாகணும். உன் கணவருக்குள்ள கிறிஸ்து உருவாகணும்னா நீ கர்ப்ப வேதனை படணும். உன் பிள்ளைங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாகணும்னா கொஞ்சம் கால தாமதங்கள் ஆகும். கொஞ்சம் வலியோடும் மன வலியும் மன வேதனைகளும் அதிகமாகும். ஜெபிக்கலாம், கர்த்தருடைய வசனத்தை கேட்கலாம், கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். வீட்டுக்கு போன உடனே பழைய பிரச்சனைகள், அதே சூழ்நிலைகள், அதே போராட்டங்களை பார்க்கும்போது நீ கலங்குவாய். என்னடா வாழ்க்கை இது? அப்பா, உங்க சர்ச்சில் சமூகத்தில் இருக்கும்போது நான் நல்லா தானே இருந்தேனே, எதுக்கு தான் வீட்டுக்கு வந்தேனோ என்ற அந்த வலிகளோடு அந்த வேதனைகளும் நிரம்புவது தான் கர்ப்ப வேதனை. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்ப்ப வேதனை இல்லாம பிள்ளை பெற முடியாது. சரியா? பாடுவாங்க, வேதனை இல்லாம என்ன கிடையாது? வெற்றி இல்லை. அல்லேலூயா. சிலுவை இல்லாம சிங்காசனம் கிடையாது. சோதனை இல்லாம சாதனை கிடையாது. வேதனை இல்லாம வெற்றி கிடையாது. அல்லேலூயா. வெற்றி வேதனைப்படாம வெற்றி வராது. சிலுவை இல்லாம சிங்காசனத்தை அடைய முடியாது. நோ கிராஸ் நோ கிரவுன். கிரீடம் எடுத்து வந்து முதல்ல நம்ம தலைமையில வச்சிட மாட்டாங்க. முதல்ல கர்ப்ப வேதனைனா என்னன்னு படு. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வலி நிறைந்தது. இதை நீ சந்திச்சு பார். இதனுடைய பின் விளைவுகள், உன்னை கடந்த நாட்கள்ல சந்தித்த துக்கங்கள், வேதனைகள் எல்லாவற்றையும் மறந்து கர்த்தருக்குள்ள ஆனந்த களிப்புடன் நீ பாடுவாய், நீ துதிப்பாய். அதான் சொல்றாரு, உலகம் சந்தோஷப்படும், நீங்களோ துக்கமாயிருப்பீர்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு ஒரு பெத்லகேம் தேவைப்பட்டது. இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு மரியாளுடைய வயிற்றில் அவர் பிறப்பதற்கு அந்த இடம் தேவைப்பட்டது. இன்னைக்கு கிறிஸ்து உனக்குள் உருவாகணும்னு விரும்புகிறார். உன் குடும்பத்தில் உருவாகணும்னு விரும்புகிறார். குடிப்பழக்கத்தில் நிறைந்திருக்கிற உன் கணவனுக்குள்ள கிறிஸ்து உருவாகணும். குடிப்பழக்கத்தால் நிறைந்திருக்கிற உன் பிள்ளைகளுடைய உள்ள கிறிஸ்து உருவாகணும்னா நீ சில நேரத்தில் கர்ப்ப வேதனை பட்டு தான் ஆகணும். நீ கர்ப்ப வேதனை பட்டு பாரு. அதனுடைய வலி, அதனுடைய வேதனை எல்லாவற்றையும் மறக்கத்தக்க விதத்தில் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சேர்ந்து பாடலாமா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அப்படியே முழங்கால் படிக்கிறது. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கைகளை தட்டி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு கைவிட மாட்டார். நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நல்லதோ போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக் கொள்வோம். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். நீதியின் கிரீடம் நமக்கு உண்டு, நேசர் வருகையில் தந்திடுவார். என் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார், என் இயேசு திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன்
வருவார், தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம். கைகளை தட்டு, அறிக்கை செய். ஓ, கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். சத்தமா, சந்தோஷமாய் மாறும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். உனக்கு ஒரு அப்பத்தின் வீடு இருக்கு, உனக்கு ஒரு நம்பிக்கையின் வாசல் இருக்கு. அவன் துக்கத்தின் மகன் அல்ல, அவன் வலது கையின் மகன் பிறந்த இடம் பெத்லகே. உனக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் உண்டு, உனக்கு ஒரு பிரியமானவர் ஒருவர் உண்டு. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வந்து உன்னிடத்துல வாசம் பண்ணணும்னு விரும்புறார். உனக்கான அப்பம் உனக்கு கொடுக்கப்படும், உனக்கான அப்பம் கொடுக்கப்படும். அப்பத்தின் வீட்டிலிருந்து உனக்கு அந்த அப்பம் உன்னை தேடி வரும். உனக்காக ஒரு அப்பம் பிற்கப்பட்டிருக்கிறது. அப்பத்தின் வீட்டில் பிறந்த இயேசு என்ற அப்பம் உனக்காக அவர் பிற்கப்பட்டிருக்கிறார். அவர் வசிக்கிறதுக்கு ஒரு இடம் தேவை. அன்றைக்கு மரியாளுடைய வயிற்றில அந்த சரீரம் வந்து தங்குச்சு. இன்றைக்கு உனக்குள்ள வந்து தங்கணும்னு விரும்புறார். பவுல் சொல்றார், கிறிஸ்து உன்னில் உருவாகும். இன்னைக்கு ஏசப்பாவை உன் உள்ளத்துல ஏற்றுக்கோ. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அது மாயாஜாலம் நிறைந்ததல்ல. அது சில நேரத்தில் வலியும் வேதனையும் நிறைந்தது. இந்த வலி வேதனைகள் நெடுநாள் நீடிக்க கூடியதல்ல. கொஞ்ச காலம், அதி சீக்கிரம் இந்த வலியெல்லாம் மறந்துடுவோம். இந்த வேதனையெல்லாம் மறக்கக்கூடிய ஒரு நாள் அது மிக அருகில் இருக்கு. நம்பிக்கை தளர விடாத. நான் இயேசுவிடத்துல வந்து என்னத்தை கண்ணு சொல்லி ஆண்டவர் விட்டு போயிடாத. அப்படிதான் நகோமி இப்ப வந்துட்டாங்க, பெத்லகேமை விட்டு மோவாபுக்கு வந்துட்டாங்க. மோவாபுக்கு போனா நல்லா இருக்கலாம்னு நினைச்சாங்க, அதை விட மோசமா போச்சு. கானானை விட்டு எகிப்துக்கு வந்தான், எகிப்துல போனா நல்லா இருக்கலாம்னு நினைச்சான், அதை விட மோசமா போச்சு அவன் வாழ்க்கை. ஒருவேளை நீ இன்னைக்கு இயேசு விட்டு போகணுன்ற எண்ணத்துல இன்னைக்கு வந்திருக்கிறியா? இயேசு விட்டு போல ரொம்ப நல்லா பொழைச்சுக்கலாம் நீ நினைக்கலாம், இதை விட ரொம்ப மோசமாயிடும் லைஃப். நீ திரும்பி வா, பெத்லகேமுக்கு திரும்பி வா. அங்கே உனக்கு ஒரு நம்பிக்கையின் வாசல் இருக்கு. அங்கே ஒரு வலது கையின் மகன் இருக்கிறான், பென்யமீன், வலது கையின் மகன். அங்கே உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கு. நீ திரும்பி வா. நான் உனக்குள்ள வாசம் பண்ணணும்னு விரும்புறேன். ஹல்லேலூயா. நான் உன் தேவனா இருக்கணும்னு விரும்புறேன். நான் மட்டுமே உன் தேவனா இருக்கணும்னு விரும்புறேன். மற்ற தெய்வங்களை தூக்கி போடு. இயேசுவை உன் உள்ளத்துல ஏற்றுக்கோ. அவர் மட்டுமே தெய்வமா ஏற்றுக்கோ. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயா. அவர் உனக்கு ஒரு சிறப்பான சுதந்திரத்தை கொடுக்கணும்னு விரும்புறேன். இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிறீங்க. கிறிஸ்து என்னில் உருவாகும் மனம். ஒப்பு கொடுக்கிறவங்க மட்டும் உங்க வலது கை உயர்த்து. கிறிஸ்து என்னில் உருவாகணும். என் குடும்பத்துல கிறிஸ்து உருவாகணும்பா. என் சபையில கிறிஸ்து உருவாகணும்பா. நாங்க வசிக்கிற பட்டணத்துல கிறிஸ்து உருவாகணும்பா. அதுக்கு எவ்வளவு கஷ்டத்தை வேணுமானாலும் நான் தாங்குவேன்பா. எவ்வளவு வலி வேதனை வேணுமானாலும் தாங்குவேன்பா. நான் கோபப்பட மாட்டேன், நான் அவசரப்பட மாட்டேன். இயேசுவுக்காக எந்த வலி வேதனையால் தாங்கிறதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். எனக்குள்ள கிறிஸ்து உருவாகினா போதும். என் கணவருக்குள்ள, என் பிள்ளைகளுக்குள்ள, என் சொந்த பந்தங்களுக்குள்ள கிறிஸ்து உருவாகினா போதும். அது போதும்பா. அவங்க ரட்சிக்கப்பட்டு அவங்க கையில பைபிள் எடுக்கணும், கர்த்தரே தெய்வம் சொல்லணும். கிறிஸ்து உருவாகும் அளவு நீங்க வந்து உருவாகிறதுக்கு நாங்க இடம் கொடுக்கிறோம். நீங்க வாங்க. பரிசுத்த பிதாவே, தன்
கைகளை உயர்த்தி கிறிஸ்து என்னில் உருவாக வேண்டும் என்று சொல்லி உமக்காக காத்திருக்கிற ஒவ்வொருக்காக நான் வேண்டிக் கொள்கிறேன். தூய பிதாவே, அன்றைக்கு பெத்லகேமில் உருவான கிறிஸ்து, பெத்லகேமில் பிறந்த நம்பிக்கை இன்றைக்கு என் ஜனங்களுக்குள்ள நம்பிக்கை பிறக்கட்டும். நம்பிக்கை இழந்து வந்திருக்கிறேன். இதுதான் என் வாழ்க்கையினுடைய கடைசி நிமிஷங்கள். என் வாழ்க்கையை முடித்துக் கொள்ளணும்னு விரும்புறேன்னு சொல்லி வந்திருக்கிற ஒவ்வொருக்காக நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன். நீ உனக்கு கெடுதி ஒன்று செய்து கொள்ளாதே என்று சொன்ன கர்த்தர், என் ஜனத்துக்கு எந்த கெடுதி வராதபடி நீங்க காப்பீராக. அவங்க வாழ்ந்திருக்கும்படி செய்யுங்கப்பா. பெத்லகேமின் அப்பங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்படட்டும். எங்க பெத்லகேமிலே பிற்கப்பட்ட ஜீவ அப்பம் அவர்கள் இருதயத்தில் வந்து வாசம் பண்ணட்டும் என்று ஜெபிக்கிறேன். நான் கர்ப்ப வேதனை படுறேன்னு சொல்லி வலிகளோடு வேதனைகளோடு ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். குடும்பத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் அவங்களை மறக்கடிக்க பண்ணக்கூடிய, அவங்களை அதிகமா வேதனைப்படுத்தக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாம் கர்த்தர் மறக்கடிக்க செய்யுங்கப்பா. அவங்க உள்ளத்துல சந்தோஷம் பிறக்கட்டும், ஆனந்தம் பிறக்கட்டும், உண்மையான மகிழ்ச்சி பிறக்கட்டும். யாருக்கெல்லாம் முழங்கால நின்று கர்ப்பவேதனைப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ அவங்க ரட்சிக்கப்படட்டும்பா. அவங்க மனம் திரும்பட்டும். அவங்களுக்குள்ள கிறிஸ்து உதிப்பீராக. எல்லாரும் பிளஸ் பண்ணி ஜெபிக்கிறேன். காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே.